ஹாய் எஸ்பியூ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஎம் கோல்டு ஃபேஷன். நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 அப்டேட் வந்து சார் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நோட்டீஸ் போர்டு யாரெல்லாம் போய்ட்டு பார்க்கலையோ ஒன்ஸ் எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ வித்ராவல் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக பற்றி தான் நம்ம வந்து பார்க்க. நேற்று ஒன் டே வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒர்க்கை வந்து 100% நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி முக்கியமான விஷயம், டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் சப்மிட் பண்ணும்போது அந்த இடத்துல வேறு ப்ராடக்ட்டோட நேம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. யாருமே தப்பானதை போய்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து வேலெட்டில் ஆட் ஆகாது. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஓகேவா? 1 hour 2 hour கழிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் போய்ட்டு உங்களுடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே சேம் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து 3 hours கழிச்சு ஒரு மதியானம் போலவுமே அதே இமேஜ் தான் இருக்குது. அப்போது நான் வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. தாராளமாக பண்ணலாம். ஓகேவா? அதனால எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க சேம் ப்ராடக்ட்டை இருந்துச்சுன்னா. ஓகேவா? முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் ஒரு ப்ராடக்ட்டும் சப்மிட் பண்ண போகிற இடத்துல வேறு ப்ராடக்ட்டும் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துட்டு 1 hour கழிச்சு நீங்கள் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் வந்து கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது யாருக்கு அப்படின்னா பேட்ச் பை பேட்சாக வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னா, ஷேர் அண்ட் ப்ரொமோட் ப்ரோக்ராமில் ஃப்ரீ ஜாயினிங்கில் உள்ளே வந்தவங்க. ஓகேவா? அதே மாதிரி அஃபிலியேட் ப்ரோக்ராமில் அப்கிரேட் ஆனவங்க. ஓகேவா? இவங்க 2 பேருக்கும் வந்து வித்ட்ராவல் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. அஃபிலியேட் வேலெட்டில் வந்து ஃப்ரீ ஜாயினிங்கில் வந்தவங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் வந்து 350 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியும். ஓகேவா? அஃபிலியேட் ப்ரோக்ராமில் உள்ளவங்க வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து 200 rupees இருந்தாலே நீங்கள் வந்து தாராளமாக வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஓகேவா? முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. வியூ பேங்க் டீட்டெயிலில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயிலாம் வந்து அந்த இடத்துல ஷோ ஆகும். அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை டச் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டாக 1க்கு 10 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து வித்ட்ராவல் கொடுக்கணும். வித்ட்ராவல் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கறது? இதெல்லாம் இருக்கா வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. வேலட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கா, இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். இதை வந்து நீங்கள் வந்து அஃபிலியேட் வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா டாஸ்க் வேலெட்டுன்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிக்கணும். ஓகேவா? டச் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து உங்களுடைய அஃபிலியேட் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது ஃபுல்லுத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துடணும். சும்மா ₹1 போட்டு பார்க்குறேன், ₹2 போட்டு பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லிட்டு பண்ணிடாதீங்க. ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே இங்கே இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? இவ்வளோ தான். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ராவல் கொடுத்தது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு திரும்ப வித்ட்ராவல் அப்படிங்கிறத டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் கொடுத்தது வந்து இந்த இடத்துல கீழே வந்து ஷோ ஆகும். ஓகேவா? அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ இமீடியட்டாகவே பண்ணணுமா, எங்களுக்கு டைம்லாம் கிடையாதா அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் அர்ஜென்ட்டாலாம் கிடையாது. நீங்கள் பொறுமையாக பார்த்து செய்யலாம். 10 days வரைக்கும் கூட உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேவா? இவங்க ஃபிக்ஸ்டாக இந்த டயத்தில் நீங்கள் முடிக்கணும், இத்தனை டேஸ்க்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை. நீங்கள் பார்த்து பொறுமையாகவே அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1க்கு 10 தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. அதே நேரத்தில் ரொம்ப நேரமும் நீங்கள் வந்து டிலே பண்ணாதீங்க. நம்ம சைட்டு வந்து கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சப்மிட் பண்ணும்போது எரர் காட்டும். ஓகேவா? கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவும் பண்ணுங்கள். அதே டயத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் நீங்கள் சைட்டில் இருந்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகாது. இந்த மாதிரி இஷ்யூவுமே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? திரும்பவும் சொல்லிக்கிறேன், ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. டாஸ்க் வேலெட்லேருந்து அஃபிலியேட் வேலெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஓல்டு மெம்பர்ஸுமே கவலைப்பட வேணாம். அவங்களுக்குமே வந்து இன்றைக்கி நைட்டு அப்படி இல்லைன்னா 16 நாளைக்கு நைட்டு வந்து எனேபிள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.